ஈவேரா தொடர்பான சீமானின் கருத்துக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பல இயக்கங்கள் சீமானுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுள்ள விஜய் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யாதது விவாதத்தினை ஏற்படுத்தியது. விஜய் பெரியாரை தங்களது கொள்கை தலைவராக முன்வைத்த பின் சீமான் தனது எதிர்ப்பினை தீவிரமாகவே பதிவு செய்கிறார். ஆனால் இது குறித்து விஜய் அல்லது அவரின் நிர்வாகிகள் யாரும் பதிலளிக்கவில்லை. நடிப்பு உலகில் இருந்து மக்களை கவர்ந்து மக்களுக்கு நல்லது செய்து முதல்வராக அமர்ந்து மக்கள் மனதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் மட்டுமே. அதன் பின் அவரால் அடையாளம் காட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. மற்றபடி பல நடிகர்கள் வந்தனர் சென்றனர் என்பதே இன்று வரை தொடரும் நிலை. நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தாலும் அவரது உடல் நலமும் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார். எம்ஜிஆர் வழியில் அரசியல் கட்சி துவங்கி ஆட்சி செய்வேன் என்று கூறி தன் ரசிகர்களை உசுப்பேற்றிய பல பேர் பின் பல்டி அடித்து ஓடியதும் கமல்ஹாசன் பெயரளவில் கட்சி ஆரம்பித்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவிடம் விலை போய் விட்டதும் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்நிலையில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக தவக என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடைந்ததும் இதுவரை ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் எந்த போராட்டமும் செய்யவில்லை. ஏழை எளிய மக்களின் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி குரல் கொடுக்கவும் இல்லை. ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வந்தபோது விபத்தில் சிக்கிய தன் தொண்டர்களை கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையில்தான் சீமான் சுமார் 1.5 மாதத்துக்கு மேலே ஈவேராவை வச்சு கிழின்னு கிழித்து தொங்கவிட்ட போது அனைத்தையும் மூடிக்கொண்டிருந்த விஜய் நிர்மலா சீதாராமன் சொன்னதும் மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்க சரியான நேரம் என ஓடி வந்து பெரியாரை போற்றுவோம் என கூவியது விஜய்க்கு பேரிடியை இறக்கியுள்ளது. சீமானிடம் பேசும்போது பெரியாரை இப்படி பேசிவிட்டார் என்பதற்கு எதிராக வழக்கம் போல் ட்வீட்டாவது போடலாம் அல்லவா? அது கூட செய்யவில்லை விஜய். தற்போது வாயை திறந்துள்ளது பெரும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. குறிப்பாக சீமான் கட்சியினர் விஜய்க்கு அந்த பயம் இருக்கட்டும் என கலாய்த்து தள்ளி வருகிறார்கள். மேலும் அரசியல் விமர்சகர்கள் சினிமா ஷூட்டிங் இருக்கிறது என்றால் அதையெல்லாம் முடித்துவிட்டே கட்சி ஆரம்பித்திருக்கலாமே, அரசியலை இங்கு பாதி அங்கு பாதி என நடத்துவது சரியான விஷயமாக இருக்குமா? உங்களால் கட்சியின் கூட்டத்திற்கு தான் வர முடியவில்லை, அவர்களது கட்சிக்குள்ளேயே சலசலப்பு இருக்கிறது. விஜய் முழுமையான அரசியல்வாதியாக எப்போது மாறுவார் என்பதே தெரியவில்லை. இன்னும் பகுதி நேர அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார். இப்படி இருந்தால் அவர் அரசியலில் நிலைத்து நிற்பது மிக மிக கஷ்டம். மும்மொழி கல்வியை எதிர்த்து கொண்டு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தும் இவரது இந்த செயல் போதுமே. விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தாக முடியாது என்பதை விஜய் தற்போதே உணர்ந்துள்ளார். இதன் காரணமாகவே த கோட் வெர்சஸ் ஓஜி படம் குறித்த அப்டேட் கொடுத்துள்ளார் வெங்கட் பிரபு. த கோட் வெர்சஸ் ஓஜி படம் குறித்த அப்டேட் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளியாகும் என கூறி விஜயின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். தமிழக அரசியலில் வந்து சென்ற சினிமா நட்சத்திரங்களில் இவரும் ஒருவராக இருப்பார் என்பது சர்வ நிச்சயம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.